தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம அந்த காணொலியில் எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ஜனநாயகத்தினுடைய 4வது தூண் பத்திரிகை ஊடகம் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா இந்த பத்திரிகையும் ஊடகமும் இன்னைய காலகட்டத்தில் இந்தியாவில் எப்படி இருக்கு, தமிழ்நாட்டில் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். இந்தியாவில் எப்படி இருக்கு அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். இந்தியாவில் பாஜக அரசுக்கு பெரிய அளவில் முட்டு கொடுத்துட்டு இந்த ஊடகங்கள் இருக்கு. ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டில் பாத்தீங்க அப்படின்னா, அதே போல திமுக அரசுக்கு ஆதரவாக நிறைய சேட்டலைட் ஊடகங்கள், பத்திரிகைகள் செயல்படுது. என்ன காரணம் அப்படின்னா, நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் சமீபத்தில் நிர்மலா சீதாராமன் அவர்களை சந்திச்சாரு அப்படின்னு ஒரு செய்திகள் வெளியானது. நிர்மலா சீதாராமன் அவர்களை சந்தித்திருந்தால், நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஒரு மத்திய நிதி அமைச்சர், நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் பாத்தீங்கன்னா ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மாநில கட்சியினுடைய ஒரு தலைவர். அவர் சந்திக்கிறார் அப்படின்னா ஊடகங்களோ இல்ல கைபேசி கையில இருக்காதா, ஒரு புகைப்படம் எடுக்க முடியாதா? இன்னைக்கு எத்தனையோ சிசிடிவி காட்சிகள் இருக்கு. ஒரு தனியார் விடுதியில தனியார் ஹோட்டல்ல அம்மையார் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தங்கியிருக்காங்க அப்படின்னா, அந்த இடத்துக்கு அவர் போறாருன்னா, இன்னைக்கு நீங்க சிசிடிவி காட்சிகளை எடுத்து நீங்க போடலாம்ல. சீமான் அவர்கள் வந்தாரு, இந்த பாருங்க காட்சிகள் இருக்கு, நிர்மலா சீதாராமனை சந்திச்சாருன்னு எதற்கு பொய்யான ஒரு செய்திகளை மக்கள்கிட்ட கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இன்னொரு பக்கம் இணைய கைகூலி இந்த ஐநாக்கள் கூட்டம் என்ன பண்ணுதுன்னா, 200 ரூபாய் காசுக்காக என்ன வேணாலும் கட்டுக்கதைகள் எழுதலாம் அப்படிங்கிற பட்சத்துல தொடர்ச்சியாக சீமான் மீது வன்மத்தை கக்கிக்கிட்டே இருக்காங்க. அது சீமான் மீதான வன்மமா இல்ல தமிழ் இனத்தின் மீதான வன்மமா அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒன்று வருது. அதற்கு அடுத்ததாக பாத்தீங்கன்னா, அண்ணாமலை அவர்களே திரு சீமான் அவர்களை சந்தித்து விட்டார். அவர் பக்கத்துல உட்காந்து பேசுறாரு. பக்கத்துல அமர் பிரசாத் ரெட்டி அவர்கள் இருக்காரு. இங்க பாருங்க, அந்த அறையில இருந்து கதவை திறந்துட்டு வர காட்சிகளை பாருங்க. நாங்க புகைப்படம் எடுத்து வச்சிருக்கோம். இந்த புகைப்படம் உண்மையை சொல்லுது. இப்போ சீமான் அவர்கள் அண்ணாமலையோட சேர்ந்துட்டாரு. தொடர்ச்சியாக பாஜகவினுடைய முகமாக தமிழ்நாட்டில் சீமான் அவர்கள் செயல்படுறாரு அப்படின்னு பல்வேறு தரப்பினர் என்ன பண்றாங்க. பல்வேறு தரப்பினர்லாம் இல்ல, இந்த திராவிடம் பேசக்கூடியவர்கள், அண்ணாவினுடைய வழி வந்தவர்கள், கருணாநிதியின் வழி வந்தவர்கள், பெரியாரின் வழி வந்தவர்கள், ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியை நல்லாட்சி என்று போற்றக்கூடியவர்கள், இந்த திமுகவின் கைகூலிகள் என்ன பண்றாங்க அப்படின்னா, இப்ப வதந்திகளை பரப்பிக்கிட்டு இருக்காங்க. இப்ப நான் என்ன கேட்கிறேன், ஒரு SRM கல்லூரியில அந்த மாணவர்களுக்கு மத்தியில உரையாற்றுவதற்காக ஒரு பொது நிகழ்வுக்காக பாஜகவினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களும் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்களும் கலந்துக்கிறாங்க. அப்போது ஒரு அறையில ஓய்வுக்காக உட்கார்ந்துருக்காங்க. எப்போதுமே ஒரு நிகழ்வுக்கு ஒருத்தங்க வராங்க அப்படின்னா, ஒரு சிறப்பு அழைப்பாளர்கள் வராங்கன்னா அவங்களை அழைத்து நம்ம ஒரு அறையில உட்கார வைத்து அவர்களுக்கு தேநீரோ அல்லது குளிர்பானங்களோ ஏதாவது ஒன்று கொடுத்து ஒரு உணவு உபசரிப்பு நம்ம செஞ்சு அதுக்கு பின்பாக தான் அவங்களை அந்த நிகழ்வுக்கான நேரத்துக்கு மேடை ஏற்றுவோம். அந்த நேரத்துல அவர் அந்த அறையில உட்காந்து சும்மா பேசிட்டு இருந்தது உடனே புகைப்படம் எடுத்துட்டு, பாருங்க பாஜகவோட கூட்டணி வைக்க போறாரு, அண்ணாமலையோட சீமான் பேச்சுவார்த்தை நடத்துறாரு அப்படின்னு பேசுவது. இன்னொரு பக்கம் அதே ஊடகங்கள் என்ன பண்ணுதுன்னா, சீமான் அவர்கள் மேடையில பேசி நல்ல கருத்துக்களை எல்லாம் விட்டுட்டு அவர் பேசும்போது ஒரு வார்த்தை ஒன்று சொல்லியிருந்தாரு. எப்பா, என் மொழி தாய்மொழி தமிழ் இருக்குல்ல, அதுதான் உலகத்துக்கே தலை சிறந்த மொழி, அப்பேற்பட்ட தமிழ் மொழியில நீங்க படிங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது ஒரு வார்த்தை சொல்றாரு. நான் சொல்லல, பிரதமர் மோடியே சொல்றாரு. இன்னைக்கு உலகம் பூரா பிரதமர் மோடி அவர்கள் போகும்போது என்ன சொல்றாரு, தமிழ் மொழி சிறப்பான மொழி, தமிழ் மொழி மிக அழகான மொழி, தமிழ் மொழி இல்லைன்னா ஒண்ணுமே இல்லைங்கிறத இன்னைக்கு மோடி பேசுறாரு. அவரே பேசுறாரு பாருங்க, அந்த அளவுக்கு என் தாய்மொழி தமிழ் அத்தனையும் இருக்கிற ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லி பேசுறாரு. ஆனா அதெல்லாம் நீங்க எப்படி மாற்றம் பண்ணி போறீங்கன்னா, பிரதமர் மோடி அவர்களே புகழ்ந்த சீமான், பிரதமர் மோடி அவர்களே சீமான் அவர்களை புகழ்ந்து விட்டார், பிரதமர் மோடிக்கு அவர்களுக்கு ஆதரவாக சீமான் பேசிட்டாருன்னு இப்படி பல அவதூறுகளை இந்த ஊடகங்கள் பரப்பிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம அதுல அண்ணன் சீமான் அவர்கள் பேசும்போது குறிப்பிட்டு சொல்றாரு, எல்லா இடத்துலயுமே மேட் இன் சைனா இருக்கு, மேட் இன் ஜப்பான் இருக்கு, மேட் இன் மலேசியா இருக்கு, மேட் இன் அமெரிக்கா இருக்கு, ஆனா ஏன் மேக் இன் இந்தியான்னு இருக்கு? அப்ப என்னன்னா, தாய்மொழியில் கல்வி கற்காதவன் ஒருபோதும் எந்த சாதனையும் படைக்க முடியாது அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா அந்த விளக்கத்தை மாணவர்கள் மத்தியில் கொடுக்கிறாரு. ஆனா அந்த இடத்துல நீங்க பாருங்க, ஒரு கல்லூரி, அந்த கல்லூரி முழுக்க பாத்தீங்கன்னா மாணவ சமுதாய பிள்ளைகள், இளைய சமுதாய பிள்ளைகள் நிரம்பி இருக்காங்க. அந்த கல்லூரியில பாத்தீங்கன்னா எந்த இடத்துலயுமே கட்சி ஆட்கள், இது நாம் தமிழர் கட்சியினுடைய கூட்டமோ இல்ல நாம் தமிழர் கட்சியினுடைய ஆர்ப்பாட்டமோ பொதுக்கூட்டமோ பேரணியோ எதுவுமே கிடையாது, ஒரு மாநாடோ கிடையாது. எல்லாமே அங்க மாணவர்கள் தான் இருக்காங்க. சீமான் அவர்களை பேசுவதற்காக அழைக்கும் போது ஒரு சப்தம் எழுந்தது பாத்தீங்களா, அந்த மாணவர்கள் மத்தியில இருந்து அந்த சப்தம் இருக்குல்ல, அந்த சப்தம் தான் இன்னைக்கு திராவிடவாதிகளை தூங்க விடாம பண்ணுது. என்ன காரணம்னா, அங்க கூடியிருக்க அனைவருமே பாத்தீங்கன்னா இளைய சமுதாய பிள்ளைகள், மாணவர்கள். நிறைய பேர் சொன்னாங்க, நாம் தமிழர் என்ற ஒரு கட்சி இருந்த இடமே தெரியாம போயிடும், நாம் தமிழர் என்ற கட்சியே காலியாகி விட்டது, நாம் தமிழர் கட்சி 2026 தேர்தலில் ஏற்கனவே அவங்க வாங்கிய வாக்கு வங்கியை தக்க வைத்துக் கொள்வார்களா, நாம் தமிழர் கட்சியிலிருந்து நிர்வாகிகள் எல்லாம் வெளியே போறாங்க, நாம் தமிழர் கட்சியிலிருந்து மாவட்ட நிர்வாகிகள், ஒன்றிய நிர்வாகிகள், மண்டல பொறுப்பாளர்கள், மாநில பொறுப்பாளர்கள் என்று எல்லாருமே வரிசையாக போறாங்க, சீமான் அவர்களுடைய கூடாரம் காலியாகிவிட்டது, இனியும் சீமானுடைய அரசியல் எடுபடாதுன்னு சொன்னவர்கள் அத்தனை பேருக்குமான ஒரு பதிலாக SRM கல்லூரியில் நடைபெற்ற அந்த நிகழ்வு, அந்த சத்தம் இருக்குல்ல, அந்த சத்தம் திராவிடவாதிகளை தூங்க விடல. அப்ப என்ன பண்ணணும்னா, சீமான் அவர்களை ஏதாவது ஒரு விஷயத்துல பாஜகவோட கோத்து விடணும், பாஜக
பாஜகவோடு சேர்த்து வைத்து பேசணும். இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்கள், இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள் என அனைவருமே பாஜக அரசுக்கு எதிராக இருக்காங்க. பாஜகவினுடைய நேரு எதிரான சித்தாந்தத்தோட இருக்காங்க. அப்ப அவர்களை சீமான் பாஜகவை ஆதரிக்கிறார் நம்ம சொல்லிட்டோம்னா எளிமையாக அந்த வாக்குகளை பிரித்து எடுத்து மீண்டும் பாஜகவை வைத்து ஒரு அரசியல் செய்து அழுகுற பிள்ளைக்கு வாழைப்பழத்தை காட்டி நம்ம எப்படி ஏமாத்துவோமோ அதே போல இந்த தமிழர்கள் கிட்ட பாஜகவை காட்டி பாஜக உள்ள வந்துரும் பாய், தொப்பி போடுங்க பாய், பாஜக உள்ள வந்துரும் பாய், ஓட்டு போடாதீங்க பாய், கிறிஸ்தவர்களே ஓட்டு போடாதீங்க, பாஜக உள்ள வந்துடும், நீங்க யாருக்கு ஓட்டு போடணும், நீங்க திமுகவுக்கு தான் போடணும், சீமானுக்கு ஓட்டு போட்டீங்கன்னா பாஜக வந்துடும் சொல்லிக்கிட்டு இருக்காங்களே. இதற்காக தான் இந்த வேலையை பண்ணுவது. அப்ப ஜனநாயகத்தினுடைய 4வது தூணாக இருக்கக்கூடிய ஊடகம் என்பது அதனுடைய அறத்தின் வழியில் சென்று அப்ப என்ன பண்ணணும்னா என்ன நடந்ததோ அதை போடணும். அதை விட்டு பிரதமர் மோடியை புகழ்ந்துட்டாரு, அண்ணாமலையை சந்திச்சிட்டாரு, நிர்மலா சீதாராமன் அவர்களை சந்திச்சிட்டாரு அப்படின்னு போடக்கூடாது. இப்ப 25 தொகுதியினுடைய வேட்பாளர்களுடைய பட்டியலை நாம் தமிழர் கட்சி வெளியிட்டு இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா குறிப்பா அண்ணன் களஞ்சியம் முதல், அதுக்கப்புறம் வழக்கறிஞர் ஸ்ரீதர், அப்புறம் இடுமாவனம் கார்த்திக் இப்படி போன்ற பலர்களை நாம் தமிழர் கட்சியினுடைய 25 முதல் கட்ட வேட்பாளராக அறிவிச்சிருக்காங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் நாம் தமிழர் கட்சி எதன் அடிப்படையில இன்னொரு கட்சியோடு கூட்டணி போகுங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அது மட்டும் இல்லாம தொடர்ச்சியாக இந்த மண்ணில் பாஜக அரசு கொண்டு வரக்கூடிய அத்தனை திட்டங்களுக்கும் எதிராக நின்று போராடுவது நாம் தமிழர் கட்சி தான். இன்னைக்கு திமுக போராடிச்சுன்னு சொல்றீங்களே, நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் கொண்டு வரும்போது அப்ப என்ன பண்ணாங்க, என்ஐஏங்கிற ஒரு இதை கொண்டு வராங்க. அந்த என்ஐஏல ஆர் ராசா அவர்கள் பார்லமெண்ட்ல பேசும்போது என்ன சொல்றாருன்னா, இது என்ஐஏங்கிறது நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி என்பது முழுக்க இஸ்லாமியர்களுக்கு எதிரானது, அதை கொண்டு வந்தா இஸ்லாமியர்கள் பெரிய அளவில் பாதிக்கப்படுவார் என்று 6 நிமிடங்கள் பார்லமெண்ட்ல உரையாற்றினார். ஆனால் அதே எச் ராஜா அவர்கள் தான் அந்த என்ஐஏவுக்கு ஆதரவாக கையெழுத்திட்டு இருக்காரு. அவர்கள் தமிழச்சி தங்கப்பாண்டியன் எல்லாம் கையெழுத்திட்டு இருக்காங்க. இந்தியாவிலேயே 7 பாராளுமன்ற உறுப்பினர்கள் மட்டும்தான் என்ஐஏவுக்கு எதிராக கையெழுத்திட்டாங்க. அப்படி இருக்கும் பட்சத்துல நீங்கள் இந்த மாதிரியான பொய்யான விஷயங்களை எல்லாம் ஊடகத்தின் வாயிலாக, அதுவும் சேட்டலைட் மீடியாக்களினுடைய வாயிலாக நீங்கள் திமுக தான் பாஜகவை எதிர்க்கிறது என்ற ஒரு பிம்பத்தை காட்டி சீமான் அவர்கள் பாஜகவோடு கூட்டணி போயிடுவார், பாஜகவோடு நெருக்கமாக இருக்கான்னு காட்டுவது என்பது ஊடகத்தினுடைய அறம் தவறுகிறது. இதற்காக நிறைய ஊடகங்கள் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. சில ஊடகங்கள் நேர்மையோடு பயணித்தாலும் நிறைய ஊடகங்கள் இன்னைக்கு அறிவாலயத்தினுடைய வாசல்ல நிற்கக்கூடிய செக்யூரிட்டி வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்புறம் எப்படி ஜனநாயகத்தினுடைய 4வது தூணாக ஊடகம் இருக்குங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஒரு புறம் KN நேரு அவர்களுடைய வீட்டிலையும், இன்னொரு புறம் KN நேரு அவர்களுடைய மகன் அவர்களுடைய அலுவலகங்களையும், அவருக்கு சொந்தமான தனியார் நிறுவனங்களையும் இடி ரைடு நடந்துட்டு இருக்கு. இந்த இடி ரைடை பத்தி எந்த விதமான செய்திகள்லையுமே பெரிய அளவுல பேசப்படல, ஒரு விவாத பொருளாக்கல. ஆனா நீங்க என்ன பண்றீங்கன்னா, சீமான் அண்ணாமலையை சந்திச்சிட்டாரு, சீமான் என் தம்பி அண்ணாமலை தமிழ்நாட்டுல பாஜக வளர்கிறது என்றால் அது அண்ணாமலையால தான் வளர்கிறது என்று சீமான் பேசிவிட்டார். சீமான் எப்படி இப்படி எல்லாம் பேசலாம் பாருங்க, சீமான் பாஜகவினுடைய முகமாக சில்லறையை செதற விடுறான்னு பேசுற நீங்க முதல்ல சுய பரிசோதனை செய்து கொள்ளுங்க. ஒரு கண்ணாடி முன்னாடி போய் நின்று உங்களை நீங்களே கேள்வி கேளுங்க. தமிழ்நாட்டில் கள்ளச்சாராயம் நடக்குது, கள்ளச்சந்தையில் மது விற்பனை நடக்குது, டாஸ்மாக் கடைகளை மூடவில்லை, மலையை வெட்டுறான், மண்ணை வெட்டுறான், நாளுக்கு நாள் படுகொலை நடக்குது, ஆணவ படுகொலை நடக்குது, யார் அந்த சார் என்பதை கண்டுபிடிக்க முடியல. மேல்பாதி கிராமத்தில் கோவிலில் மக்கள் போக முடியல, மேல்மா சிப்காட்டில் விவசாயிகள் போராடினாங்க, குண்டர் சட்டத்தில் போடுறாங்க. ஒரு வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் மணல் கடத்தலை தடுக்கணும்னா வெட்டி படுகொலை செய்யப்படுறாரு. விஏஓ இருக்காங்களே இந்த கிராம அலுவலகர், அவங்க சொல்றாங்க எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, எங்களுக்கு கை துப்பாக்கி வேணும்னு கேட்பது உலகத்திலேயே தமிழ்நாட்டில் மட்டும்தான் நடந்தது. மணல் கடத்தலை தடுக்க வேண்டும் என்று, கனிம வள கொள்ளையை தடுக்க வேண்டும் என்று போராடிய ஜெகபர் அலி படுகொலை செய்யப்படுறாரு. இன்னொரு பக்கம் ஜாகிர் ஹுசேன் அவர்கள் வெட்டி படுகொலை செய்யப்படுறாரு. வக்பு சொத்தை பாதுகாக்க வேண்டும் என்று இன்னைக்கு வக்புக்காக போராட்டம் நடத்தக்கூடிய இத்தனை பேரும், ஐயா நவாஸ்கனி இருக்காருல்ல, நவாஸ்கனி தான் இன்றைய வக்பு வாரிய தலைவர். அப்ப நவாஸ்கனி அவர்கள் வக்பு வாரிய தலைவராக பொறுப்பேற்றதுக்கு பின்பாக தான் ஜாகிர் ஹுசேன் அவர்கள் ஒரு காணொலியை வெளியிடுறாரு. அந்த காணொலியில எனக்கு த்ரெட்டல் இருக்கு, ஏன்னா நிறைய பேர் மிரட்டுறாங்க, நான் படுகொலை செய்யப்படலாம், எப்படியாவது இந்த சொத்தை அவர்களிடமிருந்து பாதுகாக்க வேண்டும் என்று நான் அத்தனை அதிகாரிகளையும் பார்த்தேன், யாருமே எனக்கு ஆதரவாக இல்லைன்னு தொடர்ச்சியாக காணொலியை பதிவிட்டாரு. அப்போதெல்லாம் நவாஸ்கனி அவர்கள் என்ன செய்து விட்டார், ராமநாதபுரத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய நவாஸ்கனி அவர்கள் இந்த விஷயத்தை கவனத்தில் எடுத்துக்கொண்டிருந்தா அன்னைக்கே ஜாகிர் ஹுசேன் அவர்களுடைய உயிர் பாதுகாக்கப்பட்டிருக்கும்ல. ஆனா இன்னைக்கு பிஜே அப்படிங்கிற ஒருவர் ஒரு காணொலியை வெளியிடுறாரு, இஸ்லாமியர்களுக்கு எதிராக சீமான் செயல்படுறாரு. எந்த இடத்துல இஸ்லாமியர்களுக்கு எதிராக சீமான் செயல்பட்டாருன்னு நீங்க சொல்லுங்க, பிஜே அவர்கள்ட்ட நேரடியாக சவால் விடுறோம், வாங்க விவாதத்துக்கு வாங்க, எந்த இடத்துல சீமான் அவர்கள் இஸ்லாமியர்களுக்கு எதிராக ஒரு ஸ்டாண்ட்ல நிக்கிறாருன்னு நீங்க சொல்லுங்க, ஏதாவது வாய்க்கு வந்ததை பேசுவது. ஆனா நீங்க பாருங்க, ஒரு நடிகர், ஒரு உச்சபட்சமாக இருக்கக்கூடிய ஒரு நடிகர் ஒரு கல்லூரியினுடைய நிகழ்வுக்கு வந்தாருன்னா அந்த மாணவ சமுதாய பிள்ளைகள் சத்தம் விடுவாங்க, விசில் அடிப்பாங்க, கை தட்டுவாங்க. ஆனா ஒரு அரசியல் கட்சி தலைவன், இந்திய வரலாற்றிலேயே ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவருக்கு ஒரு மாணவர்கள் மத்தியில இவ்வளவு பெரிய சத்தம் எழுந்தது என்றால் அது சீமான் என்ற ஒற்றை நபருக்காக மட்டும்தான். அப்போது அண்ணன் சீமான் அவர்கள் பேசும்போது கூட சொன்னார், ஏதோ ஒரு கிராமத்தில் ஏதோ ஒரு ஏழை குடும்பத்துல ஒரு விவசாய வேலை பார்க்கக்கூடிய ஒரு கூலி தொழிலுக்கு போகக்கூடிய ஒருவருக்கு மகனாக பிறந்த சீமான் இன்னைக்கு இந்த அளவுக்கு நிக்கிறானா என்னுடைய பேச்சு மட்டும்தான் காரணம் அப்படின்றாரு.
அதே போலதான் நான் சொல்றேன், சீமான் அவர்கள் வந்து எப்படி தன்னுடைய இளமை பருவத்திலிருந்து கஷ்டப்பட்டு அவர் ஒரு கடுமையான சூழல்கள் எல்லாம் தாண்டி இன்னைக்கு ஒரு அரசியல் கட்சி தலைவராக, ஒரு இனத்திற்கான ஒரு ஐக்கானாக, யங்ஸ்டருக்கு வந்து இன்னைக்கு ஒரு சூப்பர் ஸ்டாராக, இன்னைக்கு பொலிட்டிக்கல் சூப்பர் ஸ்டார் அப்படின்னா சீமான் தான். இன்னைக்கு நம்ம நிறைய தலைவர்களை படிக்கிறோங்க. சேகுவராவை படிக்கிறோம், ஃபிடெல் காஸ்ட்ரோவை படிக்கிறோம், நெல்சன் மண்டேலாவை படிக்கிறோம், இப்படி எல்லா தலைவர்களும் நம்ம படிச்சிடோம்ல. ஆனா லீ குவான் என்ற ஒருவன் வந்து மலேசியாவிலிருந்து சிங்கப்பூர் பிரிந்து தனியாக வரும்போது சிங்கப்பூர்ல ஒண்ணுமே இல்லை, ஆனா சிங்கப்பூரை வந்து உலகின் தலைச்சிறந்த நாடாக நான் உருவாக்குவேன் அப்படின்னு சொல்லும்போது யார் நம்பினாங்க, நம்மளன்னு நமக்கு தெரியல. ஆனா அப்போதெல்லாம் பெரும்பான்மையான மக்கள் வந்து நம்பியிருக்க மாட்டார்கள். ஆனா இன்னைக்கு லீ குவான் அவர்களை வந்து இன்னைக்கு உலகமே போற்றுறது இல்ல. லீ குவான் என்றவன் ஒரு புரட்சியாளன் பேசுது இல்ல. அதே போல சீமான் அவர்கள் தமிழ்நாட்டை நான் உங்க உலகத்தினுடைய சொர்க்க பூமியாக மாற்றுவேன் அப்படிங்கும்போது எள்ளி நகையாடுவது, அவர் மேல வந்து ஒரு கடுமையான விமர்சனத்தை பண்ணுவது, அரசு தொழிலை வந்து விவசாயத்தை அரசு தொழிலாக மாத்திர முடியுமா, தரமான குடிநீரை கொடுத்துட முடியுமா, தரமான காற்றை கொடுத்துட முடியுமா, தரமான கல்வியை கொடுத்துட முடியுமா, தரமான மருத்துவத்தை கொடுத்துட முடியுமா, அனைத்தையுமே வந்து இலவசமாக கொடுத்துட முடியுமா? சீமான் பேசுவதெல்லாம் லாஜிக்ல ஒர்க் அவுட் ஆகுமான்னு கேட்கக்கூடிய நபர்கள் தயவு செய்து 2016 தேர்தலில் நாம் தமிழர் கட்சி தேர்தல் செயல்பாட்டு வரவு திட்டம் என்ற ஒரு புத்தகத்தை கொடுத்திருக்காங்க. அந்த புத்தகத்தை ஒரு முறை படிங்க. அந்த புத்தகத்தை படித்துவிட்டு நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிக்கணுமா வேண்டாமா என்பது 2026 சட்டமன்ற தேர்தலில் யோசிங்க. யார் உங்களுக்காக களத்துல வந்து நிக்கிறா, யார் உங்களுக்காக போராடுறா, உங்களுடைய பிரச்சனைக்காக யார் குரல் கொடுக்குறா, நீங்கள் ஒரு துன்பத்தில் இருக்கும் போது உங்களுக்கு தோள் கொடுத்து அந்த துன்பத்தில் பங்கெடுத்துக் கொள்பவன் யார், யார் மக்கள் தலைவன் என்பதை புரிந்து கொள்ளுங்க. சினிமாவில் நான் ஒரு 10 படம் நடிச்சிட்டேன், 20 படம் நடிச்சிட்டேன், எனக்கு பெரிய ஃபேன் பேஸ் இருக்கு, அதை வச்சு நான் தேர்தலை சந்திப்போம் என்பது தேர்தல் அல்ல. அதே போல எங்க தாத்தா வந்து ஒரு முதல்வர், எங்க அப்பா ஒரு முதல்வர், நான் இன்னைக்கு அரசியலுக்குள்ள வரேன் அப்படின்னு என்பது இல்லை. ஆனால் ஒரு ஏழை குடும்பத்துல பிறந்து இன்னைக்கு ஒரு தமிழ் சமூகத்தினுடைய ஒரு அடையாளமாக, ஒரு முகமாக, ஒரு முகவரியாக இன்னைக்கு மாறி இருக்காருல்ல. இதே நான் சொல்கிறேன், 2012-13 காலகட்டங்களில் நாம் தமிழர் கட்சி எந்த ஊடகமும் கண்டுக்கல. 2016 சட்டமன்ற தேர்தலில் முதல் முறையாக 234 தொகுதியிலும் வேட்பாளர்களை அறிவித்து கடலூர்ல ஒரு மாநாடு போட்டு அந்த மாநாட்டில் சீமான் அவர்கள் பேசும்போது எந்த ஊடகமும் சீமான் அவர்களை கண்டுகொள்ளவில்லை, எந்த சேட்டலைட் மீடியாக்களும் கண்டுகொள்ள. சீமான் அவர்களுடைய காணொலிகள் யூடியூப்ல வரும், வலையொலிகள்ல வரும், அதை விட்டீங்கன்னா தமிழன் தொலைக்காட்சியில வரும். அதுவும் சனிக்கிழமை இரவு இல்ல வெள்ளிக்கிழமை இரவு அவர் போடுவார், அண்ணன் கலைக்கோட்டு அவர்கள் போடுவார். அதை பார்த்து கொண்டுதான் இருக்கணும். ஆனா எந்த பிரஸ் மீட் கொடுத்தாலும் அந்த பிரஸ் மீட்டுகள் வந்து உடனடியாக சேட்டலைட் மீடியாக்கள் வருவதில்லை. ஆனா இன்னைக்கு சீமான் இல்லாத எந்த சேட்டலைட் மீடியாக்களும் தன்னுடைய செய்தி சேனல்களை ஓபன் பண்ணுவதே இல்லை. அந்த அளவுக்கு சீமான் என்று சீமானை பற்றிய செய்திகள் போடுறீங்க. தமிழ்நாட்டுல ஒண்ணுதாங்க. இதுக்கு முன்பாக வந்து பாத்தீங்கன்னா திமுக இருந்தது. அதுக்கு பின்பாக வந்து பாத்தீங்கன்னா அதிமுக என்று இருந்தது. ஆனா இன்னைக்கு காலகட்டம் எப்படி மாறிவிட்டது என்றால் சீமான் என்ற ஒரு மாற்றத்தை சீமான் அவர்கள் உருவாக்கிட்டார்ல. நீங்கள் என்ன வேண்டும் என்றால் நினைத்துக் கொள்ளுங்கள், வரக்கூடிய 2026 தேர்தலில் சீமான் அவர்கள் தனித்துதான் களமாடுறாரு, வேட்பாளர்களை அறிவித்து விட்டாரு. அவருடைய களமாடும் குணம், களமாடும் திறன் என்பது இந்த 2026 இன்னும் வீரியமாக அந்த புலி இன்னும் பாயும். இத்தனை ஆண்டுகளாக நாம் தமிழர் கட்சி போராடியது தன் கட்சியினுடைய அங்கீகாரத்திற்காக. அந்த அங்கீகாரத்தை 2024 பாராளுமன்ற தேர்தலில் பெற்று விட்டார்கள். இந்த தேர்தலில் 2026 இந்த மாநிலத்துக்கான அங்கீகாரமாக நாம் தமிழர் கட்சி ஆட்சி அரியணையில் ஏறும் என்பது எந்த விதமான மாற்று கருத்து இல்லை. நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த இனத்தையும், மொழியையும், மண்ணையும், மலையையும், நீரையும் நீங்கள் காக்க வேண்டும் என்றால் நாம் தமிழர் கட்சியை தவிர்த்து வேற எந்த கட்சிக்கும் வாக்களிக்க முடியாது. அப்பேற்பட்ட ஒரு கட்சியாக இருக்கும்போது அந்த கட்சி பாஜகவோட போயிடுச்சு, பாஜகவோட சேர்ந்துருச்சு, அண்ணாமலையோட புகைப்படம் எடுத்துட்டாரு, நிர்மலா சீதாராமனோட சந்திச்சிட்டாரு, சீமான் பணம் வாங்கிட்டாரு, கேஷா வாங்கிட்டாரு, செக்கா வாங்கிட்டாரு, ஜிபேல வாங்கிட்டாரு, கூகுள் போன்பேல வாங்கிட்டாரு. வெக்கமா இல்ல? அதுக்கு முன்னால நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க திமுக கூட்டணியில் இருந்து கொண்டு திமுக கூட்டணிக்கு ஆதரவாக திமுக கூட்டணி வந்து என்ன விமர்சனங்கள்லாம் திமுக மீது வருகிறதோ அந்த விமர்சனத்தை தடுத்து நிப்பாட்டக்கூடிய வேலையை செஞ்சுட்டு இருக்கீங்க. உங்களால திமுக கூட்டணியில் இருக்கீங்களே, இன்னைக்கு பரந்தூர் விமான நிலையம் வேண்டாம் என்று உங்களால ஒரு ஆர்ப்பாட்டம், ஒரு போராட்டம், மேல்பாதி கிராமத்துல கோவிலை வந்து திறக்க வேண்டும், இரு சமுதாய மக்களும் அங்க உள்ளே செல்ல வேண்டும் என்று ஒரு போராட்டம், ஒரு ஆர்ப்பாட்டம், இல்ல அந்த யார் அந்த சார் என்று கண்டுபிடிக்க வேண்டும், தமிழ்நாட்டுல யார் அந்த சாருன்னு தெரியல, அந்த அநீதி இழைக்கப்பட்ட மாணவிக்கு நீதி வேண்டும் என்று உங்களால போராட முடிகிறதா? இங்க இருக்கக்கூடிய சாலைகள் தரமற்ற முறையில் இருக்கு, மருத்துவம் தரமற்ற முறையில் இருக்கு, எதையாவது சொல்லி உங்களுக்கு போராட முடிகிறதா? இல்ல எதிர்த்து கேள்வி கேட்க முடிகிறதா? கேள்வி கேட்டா வாய மூடி சும்மா உட்காரியா அப்படிங்கிறாங்க. அப்படிப்பட்ட நிலையில இருந்துகிட்டு திமுக செய்யக்கூடிய அக்கிரமங்களையும் அநியாயங்களையும் சகித்துக் கொண்டு நீங்கள் திமுகவோடு பிழைப்புவாதம் நடத்துவதற்கு சீமானை வந்து எள்ளி நகையாடுவது சரியல்ல. சீமான் இந்த இனத்துக்கான ஒரு தலைவனாக, ஒரு ஐக்கானாக உருவாயிட்டாரு. இன்னைக்கு எளிய சமுதாய மக்களிடையும் சரி, இன்னைக்கு வந்து மாணவ சமுதாய மக்களிடையும் சரி, இன்னைக்கு இளைய சமுதாய மக்களிடையும் சரி, சீமான் அவர்கள் சென்று விட்டார். சீமான் அவர்களை ஒருபோதும் உங்களால் தடுத்து நிப்பாட்ட முடியாது. நீங்கள் என்ன அவதூறுகள் ஊடகத்தை கையில் வைத்துக் கொண்டு 200 ரூபாய் காசை கொடுத்து ஊடகத்தை வைத்துக் கொண்டு சீமான் பாஜகவினுடைய முகமாக செயல்படுறான்னு அவதூறு பரப்பினாலும் சரி, வருண்குமார் அவர்களுடைய வழக்குக்காக திருச்சி போயிருக்காருன்னு சொன்னாலும் சரி, இப்படி எல்லா விஷயத்தையும் போறீங்களே. ஆனா வக்பு சொத்துக்களை வந்து பாதுகாக்க வேண்டும், அந்த வக்பு மசோதா சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என்று 13ஆம் தேதி தமிழ்நாடு முழுக்க போராட்டம் நடத்த போறாங்க. அதையே எந்த மீடியாக்களையும் காட்டல, எந்த சேட்டலைட் சேனல்களையும் காட்டல, அதை பத்தி ஏன் டிபேட் பண்ணல? இது எதுவுமே நீங்க பண்ண மாட்டீங்க. ஆனா சீமானை வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும்னு போராட்டமோ பேரணியோ ஆர்ப்பாட்டமோ பண்ண போட மாட்டீங்க. ஆனா சீமான் அவர்கள் வந்து திருச்சி நீதிமன்றத்துக்கு போறாரு,
வருண்குமார் அவருடைய வழக்குக்கு போறாரு, சீமான் அவர்கள் ஒரு பொது நிகழ்வுக்கு போயிட்டு அண்ணாமலையை சந்திச்சிட்டாரு, அண்ணாமலையோட கூட்டணி பேசிட்டாரு அப்படிங்கிறத மட்டும் ஊடகத்துல உட்காந்து 1க்கு 2 எழுதுறீங்களே. அப்ப இந்தியாவினுடைய ஜனநாயகத்தினுடைய 4வது தூண் ஊடகம் என்பது தமிழ்நாட்டில் இல்லவே இல்லை என்பதுதான் இன்னைக்கு நிதர்சனமான உண்மை. அதனால தயவு செய்து ஊடகங்கள் குறைந்தபட்சமாவது அந்த ஊடகத்தினுடைய அறத்தின் வழி நின்று நீங்கள் செயல்பட்டால், நீங்கள் நியாயமாக ஒரு தவறை சுட்டிக்காட்ட வேண்டும் என்று நினைத்தால் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய அநியாயத்தையும் அக்கிரமத்தையும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க. இந்த ஊடகங்கள் குறைந்தபட்சமாவது ஊடகத்தின் அறத்தோடு நின்று செயல்படுங்கள். மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம். நன்றி.